ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுத்து கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ப்ளவுஸில் இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சு எப்படி அதில் நீங்கள் உங்கள் அளவுக்கு மெஷர் பண்ணணும் அப்படின்றத சிம்பிளாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ப்ளவுஸில் 4 பார்ட்டு 1 2 3 4 பார்ட் இருக்கும். இது நம்ம அதை ஹூக் பட்டியை ஜாயிண்ட் பண்ண பிறகு முன் பார்ட்டு பின் பார்ட்டை 2 பார்ட்டாக மாறிடும். பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இப்போ நம்ம கொக்கி பட்டு நம்ம மாட்டின பிறகு நமக்கு 2 பார்ட் தான் கிடச்சிருக்கு. அதே கொக்கியை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 4 பார்ட் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2ன்னு 4 பார்ட் கிடைக்கும். இதை நம்ம கட் பண்ணும்போது 4 பார்ட்டாக துணி இருக்கிறது. தச்ச பிறகு அது 2 பார்ட்டாக மாறுறது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னாவே பேசிக்காக ப்ளவுஸோட அகலம் தான் நமக்கு தேவை. அகலம்னா நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே ஒரு பக்கம் அக்கல் பகுதியிலேருந்து இன்னொரு பக்கம் அக்கல் பகுதி வரைக்கும் டேப்பை பிடிச்சிக்கிடணும். துணி உள்ளே மடங்கியிருந்தாலும் அதை நல்லா தெளிவாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம அளக்கணும். இப்போ பாருங்கள், பேசிக்காக உள்ள துணி மடங்கியிருக்கு. அதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு அந்த டேப்பை வச்சு நம்ம அளக்கணும். இந்த அக்கல் பக்கத்துலேருந்து அந்த அக்கல் பக்கம் வரைக்கும் அளக்கணும். இப்படி அளக்கும்போது நமக்கு ப்ளவுஸோட அகலம் கிடச்சிரும். இது கரெக்ட் எக்ஸாக்ட் அளவு கிடச்சிரும். நம்ம துணிக்கு தையல் எக்ஸ்ட்ரா எதுவுமே விடலை. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கத்தில் இந்த பக்கம் வரைக்கும் நமக்கு அளவு கிடச்சிரும். மொத்தம் நமக்கு 20 இன்ச்சு கிடச்சிருக்கு. இது ஒரு பக்கம் அளவு தான். இப்போ 4 பக்கமாக அந்த அளவை மாற்றும் போது நமக்கு 40 இன்ச்சாக மாறும். இப்போ நம்ம இதில் எந்த அளவுமே நம்ம ஆட் பண்ணலை. வெறும் ஃபுல் இப்போ ப்ளவுஸோட மொத்த அகலம் நமக்கு 40 கிடச்சிருச்சா. இதை நம்ம அப்படியே நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளவுஸோட மொத்த அகலம் 40 இன்ச்சு. ஏன்னா அப்பப்போ நம்ம நோட்டில் எழுதி வச்சா தான் நமக்கு சரியாகவே தெரியும். பாருங்கள், ப்ளவுஸோட மொத்த அகலம் நம்ம 40 இன்ச்சு போட்டாச்சு. இது இல்லாமல் எந்த அளவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, சேர்க்கலை. கரெக்டான அளவு எழுதியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பின் துண்டு நீளம் பார்க்கணும். ப்ளவுஸோட பின் துண்டு நீளம் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே நமக்கு ப்ளவுஸ் எந்த பக்கம் முடியுதோ அது வரைக்கும் டேப்பை கரெக்டாக வச்சு அளக்கணும். எனக்கு 14 இன்ச்சு கிடச்சிருக்கு. நான் அது கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணுறேன். ஏன்னா மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சும் கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சும் ஆட் பண்ணுறேன். கீழே தையலுக்கு 1/2 இன்ச் தான் விட்டுருக்கேன். நல்லா நோட் பண்ணுங்கள். சில கீழே தையலுக்கு 1/2 இன்ச் விடுவாங்க. நான் கீழே தையலுக்கு 1/2 இன்ச் தான் விட்டுருக்கேன். மொத்தம் என்னோடய பின் துண்டு நீளம் 14 ப்ளஸ் அது கூட நான் மேலே தையலுக்கும் கீழே தையலுக்கும் 1 இன்ச் ஆட் பண்ணி 15 இன்ச் வச்சுருக்கேன். நான் எப்படி தைப்பேன் அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நான் எக்ஸ்ட்ரா லைனிங்கில் 1/2 இன்ச்சு தனியாக கட் பண்ணி அதை பிசுரெல்லாம் மடச்சி தைச்சிட்டு அதை ப்ளவுஸ் கூட ஜாயிண்ட் பண்ணி உள்ளே மடக்கி தைச்சிருவேன். ஒரு ஷேப்காக ஒரு மடக்கம் கொடுத்து மடக்கி வச்சுருவேன். நான் என்னோடய கஸ்டமர் இப்படி கேட்குற கஸ்டமருக்கு இப்படி தைச்சி கொடுப்பேன். இல்லை எனக்கு ப்ளவுஸ்லேயே தான் மடக்கி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் ப்ளவுஸ்லேயே 1/2 இன்ச்சு தனியாகவே நம்ம மொத்தமாக எடுப்போம்ல, அப்படியே எடுத்து நான் அப்படியே மடக்கி தைச்சி கொடுத்துருவேன். இப்படி நம்ம தைக்கிறதுனால பின் துண்டுக்குள்ள ஷேப் நல்லா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாகவும் தெரியும். நம்ம பின்னாடி டாட் பிடிச்சிருக்கிறது உள்ளே அந்த பிசுரும் உள்ளே மடங்கி போயிடும். முடிஞ்சதாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பின் கழுத்து இறக்கம் பார்க்க போகிறோம். பின் கழுத்து இறக்கம் கரெக்டாக 9 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 9 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி நம்ம 9.5 இன்ச்சாக வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிப்போம்ல, அப்போ 1/2 இன்ச் போயிடும். அதனால் நம்ம 9.5 இன்ச்சாக சேர்த்து வைக்கிறோம். இப்போது பின் கழுத்து இறக்கம் எழுதிக்கலாம் 9.5 இன்ச்சு. பின் கழுத்து இறக்கம் 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடில் எழுதிருக்கலாம், அதெல்லாம் கரெக்டான அளவு. நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா துணியில் விட்டு நம்ம இந்த அளவு தான் மார்க் பண்ண போகிறோம். 9.5 இன்ச்சு அதில் 15 இன்ச்சு. அதுக்காக தான் அது தையலுக்கான துணியெல்லாம் ஆட் பண்ணி ஓரமாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அக்கில் இறக்கம் பார்க்க போகிறோம். இங்கே கரெக்டாக எவ்வளோ இருக்குது? 5.5 இன்ச் இருக்குது. தையலுக்கு அப்புறம் 5.5 இன்ச் இருக்குது. ஷோல்டர் மடக்கிறதுக்கு 1/2 இன்ச் வேணும். அதுக்காக நம்ம 6 இன்ச்சாக நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு அக்கில் இறக்கம் எவ்வளோ கிடச்சிருக்கு? அளவு ப்ளவுஸில் 5.5 இன்ச் இருக்குது. ஷோல்டர் பிடிக்க ஒரு 1/2 இன்ச்சு. டோட்டல் நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது 6 இன்ச்சு. நம்ம லைனிங் துணியில் மார்க் பண்ண வேண்டிய அளவு 6 இன்ச்சு. இது நம்ம சொல்லுவோம்ல, நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணி இனிமேல் கட் பண்ண போகிற அளவு. வாங்க இனிமேல் முன் துண்டு நீளம் பார்க்கலாம். இதாங்க முன் துண்டு நீளம். முன்னாடி ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நான் ஷோல்டருக்குள்ளே தையலுக்கு விட்டுருந்தில்ல, அந்த துணியை சேர்க்காம தாங்க கரெக்டாக தையலுக்கு கீழே டேப்பை வச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு அளக்குறேன். கரெக்டாக வந்து அந்த கீழே டாட் பிடிச்சிருக்கலாம் அது வரைக்கும் சேர்த்தே பிடிச்சி அளக்கணும். நமக்கு மொத்தம் 13 இன்ச்சு கிடச்சிருக்கு. ப்ளஸ் அது கூட நம்ம ஷோல்டருக்கு நம்ம வந்து அளவு சேர்க்காம தான் எடுத்துருக்கோம். அதுக்காக வந்து மொத்தமாக நமக்கு வந்து 13.5 இன்ச் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் 13 இன்ச்சு ப்ளஸ் அது கூட நம்ம ஒரு அரை இன்ச் ஆட் பண்ணிக்கிடணும். எதுக்காகனா ஷோல்டர் பிடிக்க. இப்போ ப்ளவுஸில் இருக்கிற அளவு 13 ப்ளஸ் அது கூட ஷோல்டர் பிடிக்க வந்து ஒரு அரை இன்ச், மொத்தமாக சேர்த்து நம்ம 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டுறோம். இப்போ வந்து முன்கழுத்து இறக்கம் பார்க்கலாம். முன்கழுத்து இறக்கம் இந்த ப்ளவுஸோட கஸ்டமர் கொஞ்சம் ஒரு வளர்த்தியான கஸ்டமர், அதனால் அவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இதில் வந்து கரெக்டாக பாருங்கள் 7 இன்ச் இருக்குது, அரை இருக்குது. நான் வந்து அரை இன்ச்சு ஷோல்டர் பிடிக்க எக்ஸ்ட்ரா சேர்த்து தாங்க நான் வந்து 7 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். சிலவங்களுக்கு 6 இன்ச்சும் முன்கழுத்து இறக்கம் வரும், 6.5 இன்ச்சும் வரும். அது அவங்களுக்கு விருப்பத்தை பொறுத்து நீங்கள் வச்சு கொடுங்க. இந்த கஸ்டமருக்கு வந்து 7 இன்ச் இருக்குது, நான் 7 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸோட மொத்த அகலம் நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 40 வந்துச்சுல்ல. இது தாங்க மெயின் பாயிண்ட்டே. துணியில் நம்ம எவ்வளோ விடுறோம் அப்படிங்கிறது இது தாங்க தெரியும். மொத்த அகலம் வந்து எவ்வளோ வந்துச்சு, 40 வந்துச்சு. இந்த 40 நம்ம 4 பார்ட்டாக பிரிச்சிடும். நான் ஃபஸ்ட்டே ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். 1 2 3 4ன்னு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து மொத்த அகலம் வந்து நமக்கு 40 கிடச்சிருக்கு. இப்போது ஒரு பக்க அளவு 10, இன்னொரு பக்க அளவு 20, இன்னொரு பக்க அளவு 30, இன்னொரு பக்க அளவு 40, 4 நம்பர் போட்டு காமிச்சிருப்பேன்ல. அதுக்கு வந்து 40 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பக்க அளவு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 10 வந்திருக்கு. இப்போ அது கூட நம்ம தையலுக்காக 1.5 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். 1.5 இன்ச்சு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிட்டு 11 அளவு, 11. இப்போ இதாங்க ப்ளவுஸோட ஒரிஜினல் அளவு. ஒரிஜினல் நம்ம தையலுக்காக விட்டு கட் பண்ணுற அளவு. இப்போ வந்து நம்ம லைனிங்கில் வந்து என்ன நமக்கு கிடச்ச அளவு 10 ப்ளஸ் அது கூட நம்ம 1.5 இன்ச் ஆட் பண்ணுறோம். இப்போ ப்ளவுஸோட அகலம் வந்து நம்ம துணியை 4ஆக மடித்து போடுவோம் பார்த்திங்களா. அப்போ 4ஆக மடித்து போடும்போது நமக்கு 10 கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணுறோம். 1.5 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 11.5 இன்ச்சு. இப்போ ப்ளவுஸோட தையலுக்காக நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்க அளவு வந்து 11.5. இந்த 11.5 அளவை தாங்க நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணணும். லைனிங்கில் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும். இப்போ ப்ளவுஸோட அகலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10, அது கூட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணி நமக்கு 11.5 கிடச்சிருக்கு. இதாங்க சரியான அளவு. இதாங்க ப்ளவுஸ்க்கு தேவையான அளவும் கூட. பட்டிக்கு வந்து நம்ம வந்து ஆன் ஸ்பாட்டில் கூட நம்ம வந்து அளந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே அப்படி தாங்க பண்ணுவேன். ஃப்ரண்ட்டு பேக்கு பண்ணிவிட்டு பட்டிக்கு வந்து நான் தையல் தைக்கும்போது அந்த ஸ்பாட்டில் தாங்க பண்ணுவேன். கை நீளம் பார்த்திங்கன்னா இதில் 5.5 இன்ச் இருக்குது. ஆனால் கஸ்டமர் கொடுத்த துணியில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் மாடல். அதனால் வந்து நம்ம வந்து கையோட நீளம் 10 இன்ச்சு இதில் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து இந்த அளவுகளெல்லாம் வச்சு லைனிங் துணியில் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுத்த ப்ளவுஸை நம்ம வந்து நல்லா பார்க்கணும். ஃபஸ்ட் நல்லா வந்து நம்ம அதில் பார்க்கணும். இப்போ இந்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் பாருங்கள். மேலே ஷோல்டர் பக்கம் எப்படி குறுகலாக இருந்த மாதிரி இருக்குது, கீழே வந்து எப்படி விரிவாக ஒரு பார்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா. இப்படி இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கு நான் 2.5 இன்ச்சு தான் இதில் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2.5 இன்ச்சு தான் ஷோல்டர் ஓப்பனுக்கு நான் வைக்க போகிறேன். ஷோல்டருக்கு தனியாக 3 இன்ச் இருக்குது. இது ஓப்பன், நம்ம நெக் ஓப்பன் வைப்போம்ல, அந்த ஓப்பன் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து மேலே வந்து 2.5 இன்ச் இருக்கும், கீழே வந்து அந்த ஓப்பனில் வந்து 3 இன்ச் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக அந்த ப்ளவுஸ் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டான அளவு எப்படி இருக்கும்னு கட் பண்ணி தைங்க. வாங்க இப்போ ஸ்லீவோட கட்டிங் பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா சிலர் வந்து ஸ்லீவோட நீளம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஸ்லீவோட நீளம் வந்து ப்ளவுஸ்லேயே இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்லீவோட நீளம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஸ்லீவோட அகலம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் குழம்பிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து அக்கில் இறக்கம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, 6 எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 6 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணணும். 4 இன்ச் ஆட் பண்ணால் நமக்கு ஸ்லீவோட அகலம் கிடச்சிரும். அப்போ வந்து 10 இன்ச்சு. இப்போ இதே மாதிரி உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் எந்த அளவுக்கு அக்கில் இறக்கம் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து, அக்கில் இறக்கம் வந்து ஆம்குள் இறக்கம் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ அது கூட ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஸ்லீவோட அகலம் கிடச்சிருங்க. ஓகே, வாங்க இப்போ கட்டிங் போகலாம். இப்போ கீழே நம்ம வந்து பிசுறு தைச்சி மடிக்கிறதுக்காக அரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து 10 இன்ச்சு, அது கூட அரை இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டுறேன் தையலுக்காக 10.5 இன்ச்சு. இந்த ஆப்போசிட் சைடில் நம்ம ஷேப்காக கட் பண்ணுவோம்ல 3.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கிட்டுறேன்.
எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு, மேலே வந்து ஒரு இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போடுறேன். இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு அப்படியே நான் போட்டுருவேன் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே போடலாம். இல்லை எப்படி ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி போடுறனாலும் போடலாம். நீங்கள் அப்படியே போட்டோன்னா வந்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அக்கல் சுருக்கம் வந்து துணி வந்து வெளியே நீட்டிகிட்ருக்கு உள்ளே நீட்டிகிட்ருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிட்டோம் வைங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கு தான் இந்த ஸ்கேல் நான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேலும் இருக்குது. ஒரு 6 மாதிரி வளைவாக ஒரு ஸ்கேல் இருக்கும். அதுவும் நான் வச்சுருக்கேன். அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. அது கூட எனக்கு அந்தளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட் தரல. இந்த ஸ்கேல் வந்து எனக்கு வந்து சூப்பர் வந்து எல்லா இதுலேயுமே ஷேப் கொடுக்கறதுக்கு நான் அந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ஒரு டைம் இந்த ஸ்கேல் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஷேப் கொடுத்துடலாம். இப்போ கீழே வந்து கீழ்கை அகலம் வந்து 7 இன்ச்சு ப்ளஸ் நம்ம தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து அந்த ஸ்லீவோட ஷேப்பை வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் வளைவு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வளைவு கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 4 பீஸ். ஓகேங்க, வாங்க இன்னும் பேக் சைட் கட் பண்ணுவோம். நான் ஒவ்வொரு டைம் வந்து கட் பண்ணும்போதும் அஸ்தர் துணி வந்து லைனிங் துணியை அயன் பண்ணிட்டு தாங்க கட் பண்ணுவேன். இப்போ கீழே வந்து பிசுறு இருக்குது, அதை வந்து மடித்து அதை வந்து லைன் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், நான் 1.5 இன்ச் கீழே வந்து நான் தனியாக தான் துணி கட் பண்ணி நான் உள்ளே மடச்சி தைப்பேன் அப்படின்னு. அதுக்காக 1.5 இன்ச் வந்து தனியாக கட் பண்ணிக்கிறேன். சிலவங்க இது ப்ளவுஸோடு சேர்த்து கூட நீங்கள் வச்சு தைக்கலாம். அது உங்கள் விருப்பம். இது என்னோடய ஸ்டைல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கலாம். அந்த மாதிரி இது என்னோடய ஸ்டைல். இப்போ வாங்க நம்ம எடுத்த அளவுகளை அப்படியே வந்து லைனிங் துணியில் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்படி எடுக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, பின்னாடி அந்த பிசுறு தெரியாது பாருங்கள். பின்னாடி அந்த பிசுறு தெரியாது, அதுவும் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இது நம்ம இப்படி மடச்சி உள்ளே தைக்கிறனால நமக்கு பேக் சைடில் உள்ள ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தாங்க இது பண்ணுறது. நான் இப்படி கேட்குறவங்களுக்கு இப்படி தைச்சி கொடுப்பேன். கேட்காதவங்களுக்கு நம்ம ஊர் ஸ்டைல்லே தைப்போம்ல, ஊர் ஸ்டைல்லே தைச்சி கொடுத்துருவேன். ப்ளவுஸோட பின் துண்டு நீளம் 14 ப்ளஸ் அது கூட நம்ம 1 இன்ச்சு ஆட் பண்ணி 15 இன்ச்சாக வைக்க போகிறோம். வச்சாச்சு. நான் வந்து பிகினர்ஸ்க்கு கூட ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தாங்க இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் தையல் படிக்கும்போதும் எனக்கு இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஈஸியாக அது வந்து புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு. சிலவங்க பாக்ஸ் போடாமே சொல்லி கொடுத்துருவாங்க. பாக்ஸ் போடாமல் சொல்லி கொடுத்தா அது வந்து கொஞ்சம் தையல் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும். பிகினர்ஸ்க்கு வந்து சுத்தமாகவே என்னடா ஒரே குழப்பமாக இருக்கும், என்னென்னு புரியாது. அதுக்காக தாங்க நாங்கள் பாக்ஸ் போட்டு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாக்ஸ் போட்டு நம்ம அகலத்தை எடுத்துருக்கோம்ல 11.5 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், மேலே வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டருக்காக 3 இன்ச்சு வச்சாச்சு. அக்கில் இருக்கம் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். இந்த ஷேப்புக்காக 1 இன்ச்சு. இந்த ஷேப் வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேங்க. சிலருக்கு தான் ஷேப் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஷேப் 1 இன்ச்சு கொடுக்குறது. சிலருக்கு வந்து ஷேப் இருக்காது. அதுவும் பெரியவங்களுக்கு, நம்மளோட முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் உள்ள ஆட்களுக்குலாம் அந்த ஷேப் மேக்ஸிமம் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் காட்டுற ப்ளவுஸை பாருங்கள். அவங்களுக்கு அக்கல் பகுதியோட கீழே உள்ள பகுதி வந்து பெருசாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஷேப் கொடுத்துட்டு முழிச்சிட்டு ஷேப் கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு டாட் பிடிக்க கூட துணி இருக்காது. அதுக்காக அவங்களுக்குலாம் ஷேப் கொடுக்க மாட்டேன். இந்த ப்ளவுஸில் ஷேப் இருக்குது, அதனால் நான் 1 இன்ச்சுக்காக ஷேப் கொடுத்துருக்கேன். பின்கல் திறக்கம் 10 இன்ச் வச்சாச்சு. இப்போ நான் சொன்னேன்ல ஃபஸ்ட் டைம் அனலைஸ் பண்ணணும் பேக் சைடு அப்படின்னு. அந்த பேக் சைடில் மேலே 2.5 இன்ச்சு, கீழே வந்து 3 இன்ச்சு. சில ஹெவி பாடி உள்ளவங்களுக்கு பின் கழுத்து நல்லா அகலமாக இருக்கும்ல, விரிவு சொல்லுவாங்களா, விரிவாக இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு.
சிலவங்களுக்கு அந்த 3 இன்ச் வச்சா கூட ஷோல்டர் இறங்கிடும். அதனால் பார்த்து கவனமாக வைக்கணும். மேலே இருக்கிற 2.5 தான் கீழேயும் வைக்கணும். இதில் அப்படி இல்லை, அதனால் வச்சிடுறேன். மேலே அந்த 5 வச்சு வச்சாலும் அதை அப்படியே கீழே நம்ம மேலே இந்த அக்கில் இறக்கம் வைக்கிற அளவு வரைக்கும் மார்க் பண்ணிக்கிட்டு அப்போ தான் நம்ம சரியான பாக்ஸ் போட முடியும். அதுக்காக தான் இந்த மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆம்கோலுக்காக நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கழுத்து கட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து ஸ்லீவ்லேயே நம்ம அதுக்கு ப்ளவுஸ்லேயே வந்து பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் தான் நம்ம மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து அஸ்த துணியில் நெக் கட் பண்ணலை. ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி தாங்க நான் வந்து மார்க் பண்ணுவேன். நானும் கையில் தாங்க போட்டுட்ருந்தேன். ஆனால் எனக்கு இந்த ஸ்கேலில் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. கஸ்டமர்கிட்டருந்து நான் எல்லாமே என் கஸ்டமர் சொல்கிறது தாங்க நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் வந்து அவங்க ஒரு மாடல் வாங்கியிருக்காங்க. அந்த மாடல் வந்து கிராஸ் கட்டிங்கில் இருக்குது. மீஷோவில் வாங்கினாங்களா அந்த ப்ளவுஸு, அந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்கில் இருக்குது. இப்போ அதுக்காக நம்ம வந்து கிராஸ் கட்டிங் போட போகிறோம். மேக்ஸிமம் வந்து கிராஸ் கட்டிங் வந்து சிலவங்க பேக் சைடு உள்ளதே முன்னாடியும் போட்டு கிராஸ் கட்டிங் பண்ணுவாங்க. நான் அப்போலாம் ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேங்க. அதோடையும் பெரிய ரிஸ்க் எடுப்பேன். பேப்பர் தாளில் தாங்க மார்க் பண்ணிவிட்டு அதை துணியை கிராஸாக வச்சு அதுக்கு பிறகு தாங்க நான் கட் பண்ணுவேன். நான் வந்து கஸ்டமரோட துணியில் வந்து ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கட்டிங்கில் வந்து கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் பேப்பர் பேட்டர்ன் போட்டு தாங்க நான் கட் பண்ணுவேன். நான் வந்து அதில் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து அவங்களும் எவ்வளோ ட்ரீம்ஸோட அந்த துணியெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் யோசித்து பார்த்தாங்க நான் வந்து கட் பண்ணுவேன். இப்போ நம்ம முன் துண்டு அளவுக்குள்ள மார்க்கெல்லாம் எடுத்துருக்கோம்லாம் 13.5. அதை வந்து நீளம் 13.5, அகலம் வந்து 11.5. அதே தாங்க. அதை அப்படியே மார்க் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து முன்னாடி உள்ள அளவையும் இந்த பேக் சைடில் உள்ள அஸ்தர் துணியும் முன்னாடியும் போட்டு கட் பண்ணிடலாம். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் ஷேப் இருக்குது. நம்ம முன் பக்கத்து ஷேப் வராது. அப்புறம் நம்ம அக்குள் குழி வெட்டுவோம். இதில் குழியும் வந்து வெட்ட முடியாது. அதுக்கு நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் பேப்பர் தாளிலேயே ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் க்ராஸ் கட்டிங்கில் போட்டு ஃப்ரெண்டுக்குள்ளே லைனிங் துணியை கட் பண்ணுறேன். அதே மாதிரி தாங்க. அதே அக்குள் இறக்கம் 6 இன்ச்சு, முன்கழுத்து இறக்கம் 7 இன்ச்சு. இதில் பாருங்கள், நான் முன்னாடி 3 இன்ச் வைக்கல, 2.5 இன்ச்சு தான் வச்சு முன்கழுத்து பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு முன்கழுத்தில் அவ்வளோ அகலம் இல்லை, பேக் சைடில் தான் அகலம் இருக்குது. பார்த்து கவனமாக கட் பண்ணணும். இல்லை ஷோல்டர் ஃபால் ஆகுது அந்த கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடும். எந்த கஸ்டமர் வந்து ப்ளவுஸில் ரோப்பு வைக்கிறத விரும்பாத கஸ்டமர். ஆமாம், நான் வந்து அவங்களுக்கு எத்தனை வருஷமாக தைச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ளவுஸில் ரோப் வைக்கிறது பிடிக்காதான். அதுக்காக ரோப்பை வந்து அவங்க வைக்க மாட்டாங்க. அதனால் ஷோல்டர் ஃபால் ஆகாமல் கரெக்டாக கட் பண்ணணும். இப்போ வந்து மக்களுக்காக 6 இன்ச்சு அதை கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஷோல்டருக்கு பாக்ஸ், ஃப்ரண்ட் நெக் பாக்ஸ் போட்டாச்சு. ஸ்லீவுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ஷேப் கொடுத்து ஓகேங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு லைனிங் இந்த கட்டிங் பண்ணதை நம்ம லைனிங்கில் கிராஸாக போட்டு கட் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். இதுலேயும் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணலை. ஏன்னா ஃப்ரண்ட் நெக்லேயும் பேட்டர்ன் இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணலை. இது வந்து ஒரு 4 டாட் ப்ளவுஸுங்க. அதனால் வந்து நான் வந்து நம்ம நார்மல் 3 டாட்டில் வந்து நம்ம
எங்கள் பட்டி ஜாயின் பண்ணுற பக்கம்லாம் ஒரு 1 இன்ச்சுக்கு எல்லாம் விட்டு ஒரு ஷேப் மாதிரி ஒரு போட் ஷேப்பில் கட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் கட் பண்ணலை. 4 டாட் ப்ளவுஸு 4 டாட் ப்ளவுஸ்க்கு அந்த பட்டி பக்கமாக நம்ம வந்து இந்த ஷேப் கொடுத்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப சின்னதாயிரும். அதுக்காக முன்னாடி நம்ம அந்த ஹூக் பட்டிலாம் ஜாயின் பண்ணோம். அதுக்கு ஷேப்க்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுறேன். ஒரு 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 சிஸ்டர் அன்றைக்கி என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்னென்னா ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து டாட் வந்து ஷோல்டரை பாயிண்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிட வேண்டியதானே சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லைங்க. இந்த ஹூக் பக்கமாக எடுத்து நம்ம அளக்கும்போது நமக்கு எவ்வளோ இருக்குது, இதில் வந்து 3 இன்ச் இருக்குது. பார்க்குறதுக்கு 3.5 மாதிரி தெரியுது. ஆனால் 3 இன்ச்சு தாங்க. இதில் அந்த 3 இன்ச்சு நம்ம உள்ளே இந்த கொக்கி பக்கமாக தான் எடுத்து நம்ம பண்ணணும், அளக்கணும். அளக்கும்போது இதில் 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சு அப்படியே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ் கட்டாயமாக வேணும். அதுக்கு பிறகு உள்ளே நம்ம இந்த மெயின் டாட்டுக்காக எவ்வளோ அளவு மடித்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு 1.5 இன்ச் இருக்குது. மூணு இன்ச்சு இது குழப்பிடக்கூடாது. அந்த 3 இன்ச்சுக்கு முன்னாடி போய் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடக்கூடாது. வெளியே 3 இன்ச்சுக்கு வெளியே 1.5 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சுக்கு பக்கத்தில் இன்னொரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி மேலே ஒரு டாட் பிடிக்கிறதுக்காக 3 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். இப்போ ஷேப்க்காக இது 4 டாட் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் இந்த நம்ம பட்டி அக்கிள் பக்கமாகலாம் ஷேப் கொடுப்போம்ல அந்த ஃப்ரண்ட் டாட்டில், அந்த ஷேப் கொடுக்காம நான் அந்த ஷேப் தைக்கும் போதாங்க நான் இதெல்லாம் கட் பண்ணுவேன். அந்த ஷேப் இதில் தரல. இனிமேல் இந்த துணியை அப்படியே நம்ம அஸ்தர் துணியில் லைனிங் துணியில் மார்க் பண்ணிவிட்டு தைக்கும் போதாங்க இந்த ஷேப்பெல்லாம் நான் கொடுப்பேன். வாங்க இது லைனிங் துணியில் கட்டிங் பண்ணலாம். கிராஸாக போட்டு கிராஸுங்கிறதுக்காக ரொம்ப கிராஸாக போட்டுறக்கூடாது. ரொம்ப கிராஸாக போட்டோம் அப்படின்னா வச்சுக்கோமே, நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணப்போ நம்ம இந்த கை பக்கத்தில் நம்ம ஆம்கோல் கை வரதில் அந்த ஆம்கோல் பக்கம் அந்த ஸ்லீவ் பக்கம் பஃப் மாதிரி தூக்கிட்டு இருக்கும். சிலருக்கு அப்படி தூக்கிட்டு இருந்தாலும் அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் கிராஸும் ஒரு லிமிட் கிராஸில் தான் போடணும். ரொம்ப கிராஸில் போட்டுறக்கூடாது. ரொம்ப கிராஸில் போட்டால் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கை பக்கத்தில் நமக்கு இந்த பஃப் ஸ்லீவ் வைக்காமலே பஃப்னு நின்ன மாதிரி அப்படி தூக்கிட்டு இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக கிராஸ் கட்டிங் போடணும். எனக்கு மேக்ஸிமம் கிராஸ் கட்டிங் வராதுங்க. ரேர் தான் கிராஸ் கட்டிங் வராது, எப்போது ரேர் தான். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் வரும். கிராஸ் கட்டிங் வந்தாலே நான் அந்த பேப்பர் கட்டிங்கில் போட்டு தாங்க நான் லைனிங் துணியில் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் துணியில் மார்க் பண்ணுவேன். கட்டிங் ப்ராசஸ் பார்க்க தான் பெருசாக இருக்கும். ஆனால் எந்த வித பயமோ டென்ஷனோ இல்லாமல் நம்ம கட் பண்ணி ஃப்ரீ மைண்டோடு தைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது மார்க் பண்ணியாச்சு. ஓப்பனுக்காக அந்த நெக் வித் ஓப்பனுக்காக 2.5 இன்ச்சு கொடுத்துக்கிட்றேன். கீழே 2 இன்ச் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். இதே நெக் கட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதில் மாடல் இருக்குது. அந்த மாடலுக்கு ஏற்ற மாட்டாங்க நாங்கள் அடித்து திருப்ப போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம இந்த பேப்பரில் என்னென்ன இது வரைஞ்சோமோ அது இதே வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சு 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு, மேலே டாட்டுக்காக ஒரு 3 இன்ச்சு, இந்த ஷேப்புக்காக 1 இன்ச்சு. இது 4 டாட் ப்ளவுஸு, அதனால் இந்த பக்கம் ஷேப் பண்ணலை. பார்த்திங்கனாவே நம்ம கரெக்டாக தாங்க இருக்கும். மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு, கீழே பட்டி ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு கரெக்டாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம இது ஷேப் நான் மெயின் ஃபேப்ரிக்கில் தாங்க இந்த 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் கட் பண்ணுவேன். நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணிக்கலாம். இதோட மெயின் ஃபேப்ரிக் பாருங்கள். இந்த துணியை மீஷோவில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இப்படியோட ரெடிமேட் ஆரி ஒர்க் போடுறதெல்லாம் துணியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் எத்தனை ஜாயிண்ட் போட்டேன்னு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைட் பீஸ் மட்டும்தாங்க கொஞ்சம் குழப்பமே இல்லாமல் துணி ஃபுல்லாக வந்துச்சு. ஸ்லீவுக்கு ஜாயிண்ட்டு, ஃப்ரண்ட் பீஸில் ஜாயிண்ட்டு, பேக் சைடுக்குள்ள பீஸை கட் பண்ணியாச்சு. ஓரமாக வச்சுக்கலாம்.
நம்ம ஸ்லீவு 2 பக்கமும் ஸ்லீவு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணி ஒரு பக்கம் ஸ்லீவ் தாங்க கட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் ஸ்லீவ் அவங்க வந்து மாடல் கொடுத்துருக்காங்க, அந்த மாடல் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு நம்ம கிராஸில் போட்டிருக்கோம். மாடலே கிராஸில் தாங்க கொடுத்துருந்துச்சி, அதனால தான் கிராஸில் கட் பண்ண வேண்டியதாயிட்டு. இல்லைனா இந்த கட்டிங் அளவு ப்ளவுஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தான் இருக்குது. இப்போ 4 டாட் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கட் பண்ணியாச்சு. எப்படி ஃப்ரண்ட் பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதையுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லா பீஸுமே நமக்கு கிடச்சாச்சு. வாங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்குறேன். அதே மாதிரி நான் வந்து 3 இன்ச்சு ஃப்ரீயாக விடுவோம், 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. ஒரு சிஸ்டர் டவுட்டு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலே 3 இன்ச்சு. இப்போ வந்து இந்த நம்ம சாக்பீஸ் மார்க் பண்ணியிருந்தோம்ல, இந்த மார்க்கும் அந்த 1.5 இன்ச்சும் இந்த 1.5 இன்ச்சும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிட்டு பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு நல்லது தாங்க. ஸ்கேலை வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். டபுள் தையல் எப்பவுமே சேஃபு. டபுள் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரண்ட்டில் அந்த ஷேப் கட் பண்ணலைன்னு, அந்த 1 இன்ச்சு ஷேப்பை இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். நான் இப்படி தான் எப்போவுமே கட் பண்ணுவேன். இது 4 டாட் ப்ளவுஸுன்றதுனால பட்டி பக்கம் ஷேப் கட் பண்ணலை. இந்த டாட் வந்து 2 பக்கமாக சமமாக பிடிச்சிக்கிட்டு மார்க் பண்ணி அப்படியே ஒரு டாட்டை பிடிச்சிடலாம். இதுலேயுமே டபுள் தையல் போட்டுக்கலாம். அப்புறம் கரெக்டாக இந்த மெயின் டாட் வந்து தான் எல்லாத்துக்குமே மெயின். அந்த மெயின் டாட் பிடிச்சிக்கிட்டு அக்கல் பக்கமாக இருக்கலாம் அந்த துணியை இப்படி பிடிச்சிக்கிட்டு தாங்க இந்த கிராஸ் டாட் பிடிக்கணும். இந்த ஆம்கோல் பக்கம் இருக்கிற டாட்டு அதுலேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு தையல் பிடிக்கிறோம். பிடிச்சாச்சு. இனிமேல் வந்து 4 டாட்டுக்குள்ளே இது பக்கம் இது கரெக்டாக இந்த பக்கமாக எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைட்டாக அந்த கொஞ்சம் வளைச்சி அப்படியே கொண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டையும் பிடிச்சிடணும். இதுக்கு தாங்க நான் அதில் ஷேப் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். 4 டாட் ப்ளவுஸ்க்கு மேக்ஸிமம் வந்து ஷேப் கட் பண்ணக்கூடாது. பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தைச்ச பிறகு இந்த ப்ளவுஸை பாருங்கள், பேக் சைடு வந்து அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்லீவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜாயிண்ட் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு. ஒரு பக்கம் ஜாயிண்டே இல்லை, ஒரு பக்கம் ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் வரவே இல்லை, ஒரு பக்கம் ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் வந்திருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் ஸ்லீவுக்கு ஜாயிண்டே வரல. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து மாடல் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இப்படி மாடல் ப்ளவுஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தைச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டை பாருங்கள், இதில் ஒரு ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு ஜாயிண்ட்டு. இதெல்லாம் ஜாயிண்ட் போட்டு தைக்கிறதுக்குள்ளே அப்பா போதும் ஆயிடுச்சு. இந்த பட்டி பாருங்கள், ஒரு துணியுமே இதில் ஜாயிண்ட் வரல. இன்னும் அது ஆப்போசிட் சைட் பட்டியை பாருங்கள், ஜாயிண்ட் பாருங்கள். மேக்ஸிமம் இப்படி வந்து மீஷோவில் பண்ணுறது, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மீஷோவில் வாங்க தான். ஓகேங்க, இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.